சென்னை கிண்டியில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 23ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி அதே கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் தனது ஆண் நண்பருடன் பல்கலைக்கழக பின்புறம் உள்ள நெடுஞ்சாலை ஆய்வகம் அருகே பேசிக் கொண்டிருந்தார். இரவு 7:45 மணி அளவில் அங்கு திடீரென வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர், உங்களை வீடியோ எடுத்திருக்கிறேன், எந்த ஆதாரம் போதும் உங்கள் இருவரையும் கல்லூரியை விட்டு வெளியேற்ற என கூறி மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார். தான் அப்பகுதியில் காவலராக பணியாற்றி வருவதாகவும் மஃப்டியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறியவர் அந்த மாணவியின் ஆண் நண்பரை கண்மூடித்தனமாக அடித்து தாக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த இடத்தை விட்டு மரியாதையாக ஓடிவிடு, இல்லையென்றால் உன்னை கைது செய்து அசிங்கப்படுத்தி விடுவேன் என தொடர்ந்து மிரட்ட அந்த ஆண் நண்பர் அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார். இந்த சூழலில் தனியாக மாட்டிக்கொண்ட அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறியிருக்கிறார் அந்த மர்ம நபர். தனக்கு உடல்நிலை சரியில்லை என எவ்வளவோ கெஞ்சியும் அந்த நபர் மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் இதுகுறித்து பல்கலைக்கழக பாலியல் அத்துமீறல் விசாரணை கமிட்டியிடம் புகார் அளித்திருக்கிறார். சம்பவம் தொடர்பாக ராஜா அண்ணாமலைபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் சற்று நேரத்தில் காட்டு தீயாய் பற்றிக் கொள்ள கோட்டூர்புரம் காவல் நிலைய உதவி ஆணையர் தலைமையில் ராஜா அண்ணாமலைபுரம் மகளிர் காவல் நிலைய குழுவினர் விசாரணையில் இறங்கினர். குற்றச் செயலில் ஈடுபட்டது வெளியாளா, இல்லை கல்லூரியில் பயிலும் மாணவரா அல்லது ஊழியரா என்பது தெரியாத நிலையில் 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். பல்கலைக்கழக வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் சந்தேகத்திற்கிடமான நபரின் நடமாட்டத்தை கண்டுபிடித்த போலீசார் அவர் யார் என ஆய்வு செய்த போதுதான் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. சந்தேக நபரை தட்டி தூக்கிய போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது அவர் அளித்த பகீர் வாக்குமூலம் போலீசாரையே சற்று அதிர வைத்தது. பிடிபட்ட நபர் அண்ணா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஞானசேகரன் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் சாலையோரமாக பிரியாணி கடை வைத்து நடத்தி வருகிறார் என்பதும் தெரிய வந்தது. சிறு வயதில் இருந்தே அப்பகுதியில் வளர்ந்து வந்ததால் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இண்டு இடுக்கு என அனைத்தையும் ஞானசேகரன் நன்கு அறிந்து வைத்திருந்தார். பாதுகாப்பு மிகுந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய 7 வழிகள் இருந்தபோதும் அவற்றையெல்லாம் தவிர்த்து எப்படி காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து யாருக்கும் தெரியாமல் உள்ளே செல்வது என்பதை நன்கு தெரிந்து வைத்திருந்தார் ஞானசேகரன். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் சூர்யா நகர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் கூவம் நதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த சூர்யா நகர் பகுதி போதிய வெளிச்சமில்லாமல் ஆள் நடமாட்டமின்றி காணப்படும். இந்த பகுதியில் உள்ள காம்பவுண்ட் சுவர் வழியாகத்தான் ஞானசேகரன் அவ்வப்போது ஏறி குதித்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சென்று தனது பாலியல் அத்துமீறல்களை நிகழ்த்தி வந்துள்ளார் என கூறப்படுகிறது. அவர் எப்படி அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ள நுழைந்தார் அப்படின்னா காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. நீங்க தற்போது இந்த பார்க்கலாம் சூர்யா நகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாதை போகுது. இதை பார்த்தீங்கன்னா நான் சென்றுட்டு இருக்க பாதை வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாதையாக தான் இருக்கும். இந்த பாதையின் வழியாக தான் இது இந்த காம்பவுண்ட் சுவர் வந்து அவருக்கு ஈஸியா இருந்திருக்கு போயிட்டு வரத்துக்கு. அவர் ஏன்னா அவர் இதே பகுதிவாசி அப்படின்றதுனால அவருக்கு வந்து எளிமையா இருக்கிறதுனால இந்த பகுதி வழியா செவர் ஏறி குதிச்சு ஈஸியா அவர் வந்து இந்த பல்கலைக்கழகத்திற்கு உள்ள வந்து அவர் நுழைஞ்சிருக்கிறார். அடிக்கடி இந்த பல்கலைக்கழகத்திற்கு உள்ளேயே அவர் இப்படிதான் சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அங்க ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல நிறைய லேப் இருக்கு. மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இரவு நேரம் முழுவதுமே அந்த லேப்ல அவங்க வந்து பணியாற்றுவதற்கான வேலைகள் இருக்கிறது. அதுவும் இல்லாம அவங்க கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவும் தொடர்ந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்திலே அவங்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாணவிகளை வந்து நான் காவல்துறை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்தி அவர் இது போன்ற பல விஷயங்கள் அவர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அடிக்கடி இதே வேலையாக இந்த பகுதியில் சுற்றி வந்த ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்தில் தனியாக இருக்கும் மாணவிகள் மற்றும் ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கும் மாணவிகள் என்று பலரிடம் தான் ஒரு போலீஸ் என கூறி மிரட்டி வந்துள்ளார். ஆண் நண்பர்களுடன் அப்பகுதிக்கு வரும் பெண்கள் என்றால் போதும் அவர்களை செல்போனில் வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் ஞானசேகரன். அப்படித்தான் கடந்த 23ஆம் தேதி இரவு மரங்கள் அடர்ந்த மற்றும் வெளிச்சம் குறைவான பகுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாணவியிடம்
அத்துமீறி இருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவரது குற்ற பின்னணி குறித்து விசாரித்த போது பல்வேறு பகீர் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. ஓட்டூர்புரம், மயிலாப்பூர், வேளச்சேரி, மந்தவடி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 15ற்கு மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் இவர் மீது இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக கூறி ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. இவரது கூட்டாளிகள் யார் யார், அவர்களுக்கும் இந்த குற்றச் சம்பவத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அண்மையில் கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டை உலுக்கியது. இதுகுறித்து அம்மாநிலத்தில் பெரும் போராட்டங்கள் வெடித்தன. அதே போன்றதொரு பாலியல் அத்துமீறல் சம்பவம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அரங்கேறியிருப்பது மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. குற்றம் அரங்கேறி 2 நாட்களுக்குள் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதால் இந்த விவகாரத்தில் போலீசார் கடும் நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.